போ, இந்த வீட்டுக்குள்ள தானே பணம் இருக்குன்னு சொல்ற, போய் தேடி கண்டுபிடி. ஒருவேளை பணம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நான் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன். போதுமா? இவ்வளவு நாளா அண்ணிங்கிற மரியாதை வச்சிருந்தேன். அதனாலதான் இவங்க மேல அக்கறை காட்டேன். இனிமே அதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு லக்ஷ்மி பத்தியும் தெரியும், சக்தி பத்தியும் தெரியும். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம போச்சு. வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம் ஐயா, உட்காருங்க. எதுக்கம்மா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? சாமி, தொடர்ந்து அபசுகனமாவே எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி லட்சுமி சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது சாமி? சாமி, அதே மாதிரி நேத்து அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கல்யாண பத்திரிகை எரிஞ்சு போயிடுச்சு சாமி. அதுல இருந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அது மட்டும் இல்லாம லட்சுமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் கடவுள் அருளால சரியாயிடும் நினைச்சோம் சாமி. ஆனா இது வரைக்கும் எதுவுமே சரியான மாதிரி தெரியல சாமி. எதுக்கு எது எல்லைன்னு இறைவனை தவிர வேறு யாராலையும் தீர்மானிக்க முடியாது. நடந்து முடிந்த விஷயத்துக்காக நாம காரணம் கற்பிச்சுக்கிறோம். நடக்க போறது என்னன்னு தெரியாம ஆசைய வளர்த்துக்கிறோம். சாமி, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. லட்சுமி வெற்றி 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து சாமி ஏற்கனவே சொன்னதுதான். அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாமி சொன்ன மாதிரி பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். அது என்ன தடை? அதனால என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்போம் சாமி. மனசுல பயம் இருக்கிற வரைக்கும் பாம்புக்கும் பழுதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு பிரசன்னம் பார்க்கறது தான். சாமி, பிரசன்னா என்ன சாமி? அது ஒரு கேரள வழிபாடு. அது ஒரு தெய்வீக வாக்கு. அந்த பூஜையை மட்டும் வீட்டில் நடத்திட்டா உங்க வீட்டில் அண்டி கலக்கிற தீய சக்திகள், மோசமான அதிர்வுகள் விலகி ஓடிடும். அப்படின்னா அதை உடனே செஞ்சிடலாம் சாமி. அதை முறையா செய்யலைன்னா விளைவுகள் எதிர்மறையா போக வாய்ப்பு இருக்கு. அப்போ முறையோட நடத்திடலாம் சாமி. இறைவனுடைய சித்தம் அதுவாக இருந்தால் அது சிறப்பாக நடக்கும். வர்ற வெள்ளிக்கிழமை பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க. நானே அந்த பூஜையை பண்ணி சரி சாமி. ரொம்ப நன்றி சாமி. பூஜையில லக்ஷ்மியும் வெற்றியும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இருப்பாங்க சாமி. பூஜையில லட்சுமியும் வெற்றியும் கண்டிப்பா இருப்பாங்க சாமி. பூஜைக்கு தேவையானதெல்லாம் எழுதி நான் லிஸ்ட் போட்டு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க சாமி, உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க வாங்கம்மா போலாம். வாங்க, நல்லதே நடக்கும். சரிங்க சாமி, வாங்கம்மா போலாம். உள்ள வா. நான் சந்தோஷ். சொல்லுங்க சார். ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஓகே சார். வா.
பாத்ரூம் போனோமா. வா. சந்தோஷ் என்ன பண்றீங்க? வா இங்க வா. இங்க பாரு, அவனை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும். அப்ப நான் சொன்னது எதையும் நீ நம்பலல? எப்படி நம்ப முடியும்? நான் ஒண்ணும் பண்ணல. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன்? யோசிச்சு பாரு. சந்தோஷ். எஸ் ஜெனி. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். சோ ஐ லவ் யூ சந்தோஷ். ஜெனி, இதான் நான் லவ் பண்ற பொண்ணு. சின்ன வயசுல எடுத்த போட்டோ. 5 வயசுல இருந்தே லவ் பண்றேன். என் மனசுல இவ்வளவு தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. லெட் அஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததும் ஞாபகம் இருக்கு. உனக்கு தான் செலக்டிவ் அம்னிஷாவாச்சு. உனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் வசதியா மறந்துடுவ. நியூ இயர் அன்னைக்கு நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? யோசி. டேய் ஹாப்பி. மாப்பிள்ள, நீ ஏன் ரூமுக்கு வந்துடுறியாடா? டேய் நோ 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 பிரகாஷ். டேய், நான் பிரகாஷ் எல்லாம் இல்லடா. உனக்கு சரங்க போட்டா அடையாளம் ஐ நோ தெரியுதா? ஐ நோ ஐ நோ நீ பிரகாஷ் தான். என்ன ஏமாத்த பாக்குற? ஆமாண்டா, நான் பிரகாஷ் தான். சரி, நான் உனக்கு கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டுமாடா? நோ நோ, நான் பாத்துக்கிறேன். ஐ அம் சரி ஸ்டடி. மச்சான், நீ கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்க. பார்த்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். வா, ஹாப்பி நியூ இயர்ரா. ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். இயர்ரா. ஹாப்பி நியூ மச்சான், இந்த செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணனா யூ கால் மீ அண்ட் கம். ஓகே, பாய்டா மச்சான். ஜெனி. ஏய், ஜெனி, ஹாப்பி நியூ ஹாப்பி இயர். நியூ இயர். என்ன வர சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? நான் வர சொன்னா? நல்ல அடி வாங்குவ. கீய ஷூக்குள்ள வச்சிருக்கேன், திறந்து வீட்டுக்குள்ள வந்து இருன்னு சொன்னீங்கல்ல. ஹே, நான் எப்ப சொன்னேன்? நியூ இயர் பார்ட்டிக்கு வெளியில போலான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப சொன்னீங்கல்ல. சாரி ஜெனி, பார்ட்டி ஃபுல்லா சரக்கு. சரி, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. அப்போ நீ வரலையா? இல்ல ஜெனி, ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. லச்சு, லச்சு, லச்சுவா? வா. நான் லச்சு இல்ல, நான் ஜெனி. நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ ஜெனி இல்ல, லச்சு இல்ல. தானே? ஐ லவ் யூ லச்சு. நான் ஜெனிடா, உன் ஃப்ரெண்ட் ஜெனி. சின்ன வயசுல இருந்து லவ் பண்றடி. கம். நான் உன் ஃப்ரெண்ட் ஜெனி. என்ன நல்லா பாரு, நான் ஜெனி. லச்சு, கம். லச்சு. நான் சொன்னது ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, அன்னைக்கு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல. நீ அன்னைக்கும் அததான் சொன்ன, இன்னைக்கும் அததான் சொல்ற. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா எதுவும் நடக்கலன்னு ஆயிடுமா? ஜெனி,
எனக்கும் லட்சுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது ஜெனி. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, குடும்பமே சின்ன பின்னமாயிடும். ஜெனி, சொன்னா கேளு. தப்பு என்னோடதாவே இருக்கட்டும். எனக்கா கொஞ்சம் விட்டு கொடு. என்ன மிரட்டி பார்த்துட்டு முடியலன்னு கெஞ்சி பாக்குறீங்களா? எனக்கு என் வாழ்க்கையும் என் பையனோட வாழ்க்கையும் தான் முக்கியம். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க. முடிவா? என்ன முடிவு சொல்லட்டும்? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்துங்க. ஜெனி, ஜெனி, அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏய் ஏய், இங்க பாரு. இங்க பாரு. ஏய், கொஞ்ச நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்னால முடியாது. நீ சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாத. என்னோட சூழ்நிலை அப்படி. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ப்ளீஸ். ஓகேவா? ஃபோன் பண்றேன். காலையில வந்து பார்க்கறேன். வரேன். எனக்கு உனக்கு பிறந்த குழந்தை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதும். பாத்துறவா? நானும் என் குழந்தையும் உன் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்றோம். அவங்க முன்னாடி நியாயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பூஜையை ஆரம்பிக்க போற. எல்லாரும் நல்லபடியா மனசுக்குள்ள வேண்டிக்கிங்க. வெற்றி என்ன முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் நினைச்சபடியே சக்திக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே, இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம எல்லா விஷயமும் நல்லபடியா முடியணும். எது எப்படி போனாலும் சாவி கொத்து ஏன் கைக்கு வரணும். அதுக்கு இந்த லட்சுமி இந்த வீட்டை விட்டே போகணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. தேன்மொழி மனசுல என்ன நினைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளே, அது மட்டும் நடக்கவே கூடாது. பிரசன்னம் போட போறேன். உங்க கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு தெரியாததா சாமி? என் மருமக லக்ஷ்மிக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது. இன்னும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சோழிய உருட்டு. உயிர் பலி இல்ல. கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும்.
கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். முடிவு ஆறு எங்க உற்பத்தியானாலும் கடல்ல வந்து சங்கமிக்கிற மாதிரி எல்லாமே சுபமாகும். எனக்கு அது போதும் சாமி. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? சாமி, எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேற யார் மூலமாவது எங்களுக்கு ஆபத்து இருக்கா சாமி? இப்படி தோன்றது கூட ஒரு வாக்குதான். இது தோணாமலேயே இருந்திருக்கலாம். சாமி, என்ன சொல்றீங்க? பதறாதம்மா. சோதனை வருதும் சுபமா முடியதான். எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெற்றி, லட்சுமி, அத்தை. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க அத்தை, வாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. பரவாயில்லடா, நம்ம கிணத்து கடவுக்காரங்க நல்லாவே அலங்காரம் பண்றாங்கல்ல. ஹலோ, லக்ஷ்மி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க சந்தோஷ்லாம் வரலையா? அவர் பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. எப்ப வருவாரு? நாளைக்கு முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துறேன்னு சொல்லிருக்காரு. வேலை அதிகமா இருந்தா வர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. வருவாருல்ல? முடிஞ்சா கண்டிப்பா வந்துருவாரு. சரியா? சரியா? சரி, நான் போய் அப்பா அம்மாவெல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பாத்துட்டு வா. சக்தி, சொல்லுங்க லட்சு. இல்ல, நான் வந்ததுல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். ஏன் எல்லார்கிட்ட இருந்து விலகி நிக்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் சக்தி. லக்ஷ்மி உங்க மேல கோவமா இருக்கா. அனாவசியமா உங்ககிட்ட சண்டை போட்டு அவமானப்படுத்தினா. அதுக்கு தானே நீ இப்படி பட்டும் படாம நடந்துக்கிற. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கிற உண்மை உனக்கு தெரியுமா? தெரியும். என்னது தெரியுமா? வெற்றி அண்ணன் என்னையும் லக்ஷ்மியையும் சரியா புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்க தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்படுத்தும் போது அண்ணியோட மனசு என்னை விட அதிகமா வேதனைப்பட்டிருக்குன்னு தெரியும். இதெல்லாம் லக்ஷ்மி உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஆமா, சொன்னாங்க. அண்ணனுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்துரும், அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. முன்ன மாதிரி இல்ல, இப்ப அண்ணன் அன்னிக்கிட்ட நல்லபடியா பேசுறாரு, சந்தோஷமாவும் இருக்காரு.
அப்புறம் எதுக்கு உனக்கு லக்ஷ்மி மேல வெறுப்பு? அண்ணனுக்கு திரும்பவும் பழைய சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் விலகியே இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன். என்னால அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.